ஹாய் வணக்கம். நான் ரசூல். நான் கோமாளி சீரியஸில் திருக்குறள் அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்தில் கடவுளை எங்கேருந்து நம்ம தொடங்குறோன்றதை பற்றி தான் இன்றைக்கான குட்டி கதையில் பார்க்க இருக்கோம். ஒரு ஊரில் மிகவும் தண்ணீர் பஞ்சம். அந்த ஊரில் ஏரியில் குளத்தில் கிணத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. பூமியெலாம் வறண்டு போச்சு. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே கிணறு வெட்டி போர்வெல் போடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து நீர்காட்டி மூலமாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே கிணறு வெட்டி போர்வெலும் போடுறாங்க. தண்ணி வந்துடுது. மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தண்ணி கொடுத்த இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லணும்னு அந்த மக்கள்லாம் ஒன்று கூடி முடிவெடுக்கிறாங்க. அப்ப முதல்ல பள்ளியாசல ஓதிட்டு தண்ணி எடுக்கலாம்னு ஒரு பையனை சொல்றாங்க. இல்ல சாமிக்கு படிச்சுட்டு தான் தண்ணி எடுக்கணும்னு இன்னொரு பையனை சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பையனை சொல்றாங்க, இல்ல எங்க சாமிக்கு படிச்சுட்டு தான் தண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மூணு இனத்துக்கு கைகலப்பாயிருது. கிணத்தையும் ஊர்வலையும் அங்க நடந்த பிரச்சனைனால பூட்டிடுறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்படியே நாட்களும் போயிருது. அந்த வறண்டு போன பூமியில அதிசயமா ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. பல வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு. மக்களுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் பள்ளியாசல், கோயில், சர்ச்சின்னு அங்கே உள்ள மக்கள்லாம் தஞ்சடைஞ்சாங்க. இதையும் பார்த்துட்டு இருந்த அந்த பள்ளி மாணவன் அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா ஒரு கஷ்டகாலம் வந்தால் மட்டும் என்ன ஏதுன்னு பார்க்காம என்ன மதன்னு பார்க்காம உயிர் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கும் போது மதத்தால் அடிச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தானேப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த பள்ளி மாணவன். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டப்படும் பொழுது, பயப்படும் பொழுதோ, உதவின்னு கேட்கும் பொழுது மதத்தையோ மொழியோ பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாருக்குமே இறைவன் ஒருவன் தான். நம்ம எல்லாருமே இறைவன் பிள்ளைகள் தான். அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது. இதே போலதான் உலகில் எல்லோருக்கும் முதன்மையானது இறைவன். இதை உணர்த்தும் திருக்குறள். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் பதில் கேட்ட அந்த பள்ளி மாணவன் தான் அவனோட பள்ளிக்கூடத்தில் தனக்கு எல்லாம் தெரியும் கர்வத்தால் தன்னுடைய ஆசிரியர் சொல்லி கேட்காம போன சம்பவத்தை பற்றி தான் அடுத்த திருக்குறள் கதையில பார்க்க இருக்கோம். தொடர்ந்து திருக்குறள் கதையில கேட்க நான் கோமாளி சீரியஸை பாருங்க. அனைவரும் அன்பு செலுத்துங்க. அன்பு வழியே அறவழி. நன்றி, வணக்கம்.